மீனாட்சி, நீயே சொல்லுமா என்ன வேலைன்னு? யோசிக்காம சொல்லுங்க. சொல்லு மீனாட்சி. ஒரு பிளவுஸுக்கு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க வழக்கமா அவ்வளவுதான் வாங்குவோம். ஒரு துணிக்கு 500 ரூபான்னா மொத்தம் 250 துணிக்கு 1,25,000 ரூபா வருது. சரிதானே மனோ? டேய், கரெக்டா? இப்ப மட்டும் கணக்கெல்லாம் நல்லா வருது. பரீட்சையில தான் எல்லாத்தையும் கோட்டை விட்டு 50 அரியரை வாங்கி வச்சிருக்கான். ஏமா அதே காசையே கொடுத்துருங்களேன். நோ ப்ராப்ளம், அதே அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க. ஓ, அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, நான் இப்பவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். மதனி, உங்க தங்கச்சியோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. ஏன் அவள ஆர்டர் வாங்கினா நல்ல கதையா இருக்கே. என் அக்கௌண்ட்லாம் ஒண்ணு வேண்டாம். அக்கா, நீ பாட்டியோட அக்கௌண்ட் நம்பரே கொடுத்துரு. சரி. அவங்க தான் இந்த ஆர்டரே வாங்கி கொடுத்தாங்க. அவங்க தான் இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி. அவங்க அக்கௌண்ட்ல போடுறதா சரி. ஆமா மீனாட்சி, அதுதான் சரி. எங்க பாட்டியோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. இதோ என்ன, இத பார்த்து அனுப்புறேன். அனுப்பிட்டேன். ஒரே மட்டாவா அனுப்பிட்டியே? அடேங்கப்பா, அப்பதா டக்குனு லட்சாதிபதி ஆயிடுச்சே. மதினி, எல்லாம் நீங்க வந்த நேரம் தான். அப்புறம் தேன்மொழி, ஸ்கூல் ரீயூனியன் நடக்கிறப்போ உங்க 2 பேரையும் கௌரவப்படுத்தலாம்னு நினைக்கிறோம். அதெல்லாம் எதுக்குங்க? வேண்டாம். நீங்க பண்ணிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க முடிச்சிட்டேன்னு போன் பண்ணப்போ எங்க கரஸ்பாண்டன்ட் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. உங்களை பத்தி அவங்க அந்த ஃபங்க்ஷன்ல பேசினா எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. டேய் தேனு, அதான் அவங்க ஆசைப்படுறாங்கல்ல, சரின்னு சொல்லு. ஆமா தேனு. வா வா வா. என்னாச்சு, வேலையெல்லாம் முடிச்சிட்டியாமா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. ஓ சரி. ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ ஸ்கூலுக்கு கூப்பிட்டிருக்காங்க. அங்க வச்சு எங்களை பாராட்டி பேச போறாங்களாம். அப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனாட்சி, ரொம்ப பெருமையா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து எவ்ளோ பெரிய விஷயத்த முடிச்சிட்டீங்க. மா, இது முடிச்சது கூட பெரிய விஷயம் இல்ல. ஆனா நாங்க முடிக்கவே கூடாதுன்னு மாமாவோட அப்பதான் எல்லா வேலையும் பாத்துச்சு. அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டியிருக்கோம். அதான் இன்னும் கெத்தா இருக்கு. அவங்க அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க மீனாட்சி. அதானே, உனக்கு சொன்னா எங்க புரிய போகுது. சரி, நான் சொன்ன விஷயத்த பத்தி நீ யோசிச்சியா? எது பத்தி? அதான் சொன்னேனே, நான் வேலை செய்யற இடத்துல மாதவி நல்ல வரன் வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னு. அத பத்தி யோசிச்சியா? அதான் அப்பவே வேணான்னு சொல்லிட்டேன்லம்மா. மீனாட்சி, நல்ல வரன் தேடி வரும்போது பேசி முடிச்சிடணும்மா. அப்படியா? ரொம்ப நல்ல பையனா? ரொம்ப நல்ல பையனா. நல்ல சம்பாதிக்கிறானா, நல்ல படிச்சிருக்கானா? அப்ப சரிதான். சம்மதிக்கிறியா? சரின்னு சொன்னது எனக்கு இல்ல, மங்கைக்கு அவ வீட்ல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. அவளுக்கு கரெக்டா இருக்கும். ஏய், விளையாடாத. நான் உன்னை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ மங்கைய பத்தி பேசுற. நான் தான் இப்போதைக்கு பேச வேணாம்னு சொல்லிட்டேன்லம்மா. என்ன மீனாட்சி இப்படி பேசுற? மா, கல்யாணம் ஆன அக்காவோட வாழ்க்கையே அங்க என்னவா இருக்குன்னு தெரியல. ஷோ, இத பாரு, தேனோட வாழ்க்கைய பத்தி நீ கவலைப்படாத. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அம்மா, நான் தான் எக்ஸாம் எழுதணுங்கிறேன்ல, அது முக்கியமா கல்யாணம் முக்கியமா? நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் பேங்க் மேனேஜரா வர வேண்டாமா? அதெல்லாம் நீ வந்துருவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நல்ல ஒரு வரன் வரும்போது அத சட்டுன்னு பேசி முடிக்க வேண்டாமா? சொல்லு. இத பாரு மீனாட்சி,
நான் நல்லா இருக்கும் போதே உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இங்க நீ இப்படியே இருந்துருவியோ, நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிடுவேனோன்னு பயமா இருக்கு. அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்காம பாத்துக்கங்க, அது போதும். அம்மாவை நல்லா கேர் எடுத்து பாத்துக்கங்க. அவங்க மனசுல எதுவும் கவலை வராம பத்திரமா பாத்துக்கங்க. மா, இப்ப எதுக்கு நீ எமோஷன் ஆகுற? இப்ப என்ன, எனக்கு அப்படியே வயசாயிடுச்சு. இப்போதைக்கு எக்ஸாம் எழுதுறேன்னு சொன்னேன், அவ்வளவுதாம்மா. இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல. இல்ல, நேரங்கிறது நம்ம கையில இல்ல. அது யாருக்கு எது வரைக்கும் வரும்னு கூட நமக்கு தெரியாது. என்னங்க அப்படி பாக்குறீங்க? சாப்பிடுங்க. நானும் பசியோட தான் இருக்கேன். ஆனா உனக்கு சாப்பாட ஊட்ட தெரியுமா? ஏன் இப்படி கேக்குறிய? நல்லா ஊட்டி விடுவேனே. ஆ, இந்தா எனக்கு ஊட்டி ஊட்டி காட்டு பார்க்கலாம். ஓ ஐயா, அப்படி வரீங்களோ? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தேனே. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. வேற யாராவதா இருந்தா உன் அளவுக்கு விட்டு கொடுத்திருக்க மாட்டாங்க. ஏன் இப்படி பிரிச்சு பேசுறிய? இதுவும் என் குடும்பம் தானே. உங்களுக்கு இந்த குடும்பத்துல இருக்கிற பொறுப்பு எனக்கும் இருக்கு. இல்ல, கொடைக்கானல் போறதா இருந்தது, உன்னை கூட்டிட்டு போக முடியாம போயிடுச்சு. சாரி தேனே. ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் நம்ம எப்ப வேணாலும் போய்க்கலாம். இப்ப நம்ம வீட்ல எனக்கு ஒரு நல்ல பேர் வந்திருக்குல்ல, அது போதுங்க எனக்கு.